ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வேலும் 2 போட்டிருக்கேன். அந்த வேல் 2, மாலை 2, முருகர் 2 போட்டிருக்கேன். இது ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2மே சென்னைக்கு தான் போகுது. அதை பற்றி என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. வேல் வந்துட்டு நல்லா லென்த்தாக பெருசாக போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே நாம் அதுக்கு அழகுபடுத்துறதுனாலும் நம்ம கவரிங் நகையில் ஏதாவது அழகுபடுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு டிசைனும் பண்ணியிருக்கேன். வேல் வந்து முருகனோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா லென்த்தியாக நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே வேல் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி மாலையும் 2 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த மாலையும் வந்துட்டு ஒரே கலரில், ஆனால் 2 வேறு வேறு ஊருக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சென்னை கொளத்தூருக்கு போகுது, ஒன்று சென்னை ஆதம்பாக்கத்துக்கு போகுது. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மாலைகள். இந்த மாதிரி மாலைகளும் இந்த மாதிரி வேல் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்கள் அளவு வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா நான் முன்ன வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. நிறைய பேர் கேட்டதுனால தான் அந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் யாருமே அதிகமாக பார்க்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து 2 மாலை ஜாஸ்மின் நாட்டு மாலை போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து மல்லி மொக்கு மாலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜாஸ்மின் நாட் மாலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் பலா முடிச்சு மாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 2 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு இந்த 2 மாலைகள் போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு முருகனுக்கு 2 டுட்டோரியல் போடுறதுக்காக இது எடுத்தேன். முருகன் போட்டிருக்கேன். அதுக்கு 2 மாலை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஒரே கலரு. ஒரு முருகன் வந்து சென்னை கொளத்தூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முருகன் வந்து சென்னை ஆதம்பாக்கம் போகுது. ஏற்கனவே நான் 2 முருகன் போட்டது, அது 2மே வெளிநாட்டில் இருக்குது. இந்த முருகன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருப்பார் பாருங்கள். இந்த மாதிரி முருகன் நீங்களும் போடணுங்கிற ஒரு நல்ல ஆசையில் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு வியூஸே போகலை. நான் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறேன். ஆனால் அந்த வீடியோ நிறையா பேர் கேட்டீங்க. ஆனால் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணி யாருமே நீங்கள் அதிகமாக பார்க்கல, அது வியூஸும் போகல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த பெரியவங்க ஒரு அம்மா கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சரி அவங்க ஏதோ பாதியில் போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது, ஃபினிஷ் பண்ணிட்டுங்கிறக்காக தான் நான் அந்த 9 பார்ட்டு போட்டேன். ஆனால் அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளே கிடைக்கல. அப்புறம் அதுக்கு யாருக்கும் லைக்கும் பண்ணல, யாரும் அதை வந்துட்டு அதிகமாக லைக்கும் பண்ணல. அப்புறம் எதுக்குடா தேவையில்லாமல் இதை போட்டுக்கிட்டுங்கிற மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ போடுறோம், அதை வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க உண்மையாலுமே இந்த முருகன் நல்லா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசார சொல்லுங்கள், இந்த முருகன் நல்லா இல்லையா? இதுக்கு ஒரு லைக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. லைக்கு கொடுத்தாவது சரி மீதி இருக்கிற பார்ட்டை நம்ம அப்லோடு பண்ணலான்னு பண்ணுவோம். நான் வந்துட்டு எந்த வீடியோவிலையும் லைக் போடுங்கன்னு நான் கேட்டதில்லை. 3 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு நல்ல மனசோட. அப்புறம் எப்படி அந்த வீடியோ ரீச் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு யானை போட்டால், ஒரு மயில் போட்டால் அதுக்காக கூட நிறையா நீங்கள் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முருகன் போட்டிருக்கிறேன், அதுக்கு யாருமே ரெஸ்பான்சிபிளாக பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாமான்னு இப்போ இருக்குது. அவ்வளோ அழகான முருகருக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங்கோட மெஷர்மெண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். எதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட அளவுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருகர் 2மே வந்து இப்போ இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்த விதம் வேணால் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம்.
எனக்கு வந்துட்டு ட்ரைபேட் அப்படிங்கிறாங்களா, ட்ரைபேடா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நீட்டாக அழகாக நான் எல்லாத்து மாதிரியும் நான் சொல்லி கொடுப்பேன். நான் வந்து உட்கார்ற சேர் மேலே வச்சு அதில் 2 ஸ்கேலை வச்சு கல் வச்சு அது மேலே செல்லை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீட்டோட சூழ்நிலைகளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் இது பண்ணிகிட்ருக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன், யாரும் இது பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.